வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோ, இந்த மெசேஜ் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆண் பெண்ணுக்கும் சொல்லியே ஆகணும். என்னால ஓபி பார்க்க முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு என்னன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து கன்சல்டேஷன் பண்ணி வந்தாங்க. அவங்க வந்து போன் கன்சல்டேஷன் தான் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னோட எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறொரு பொண்ணோட அஃபேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒய்ஃப் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப வருத்தம் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப சேடா டிப்ரெஸ்டா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என் கூட பேச வந்தாங்க. நானும் வந்து ரொம்ப என்னோட மனைவி வந்து என்னை ஒழுங்கா கேர் பண்ணல, வீட்டுல வந்து கவனிக்கவே இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கல. எனக்கு வந்து அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சோம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்படின்னு எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். எனக்கு எங்க அது வந்துச்சுன்னே தெரியல. அப்ப அந்த ஹஸ்பண்ட்க்கு அந்த ஒய்ஃப்க்கு என்ன வித்தியாசம்? ஹஸ்பண்ட் வேற ஒரு அஃபேர் வச்சிருக்காரு, ஒய்ஃப் வேற ஒரு அஃபேர் வச்சிருக்காங்களா? ஆனா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினாதான் தெரியும். ஹஸ்பண்ட் இந்த தப்பு கூட பண்ணாம இருக்கலாம். இந்த பொண்ணு பண்ற தப்புக்காண்டி அவர் மேல அந்த பழைய போட்டுக்கலாம், இல்ல அவரை தப்பா காமிச்சிட்டு இவங்க எஸ்கேபிசம், இவங்களோட தப்ப நியாயப்படுத்திக்கிறாங்க அப்படின்றது மாதிரி இருக்கலாம். 4 பேர்கிட்டயும் பேசினாதான் உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனா ஒரு ஆண் குடிகாரனா இருக்கலாம், தப்பு பண்றவங்களா இருக்கலாம், சந்தேகப்படுறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு மோசமான ஒரு பொம்பளை பொறுக்கியா கூட இருக்கலாம். ஆனா தனக்குன்னு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்காண்டி வாழ்றதுதான் தாய். அந்த புருஷனே வேணாம், புருஷன் செத்து போயிட்டு புருஷன் உயிரோட இல்லாம ஒரு எந்த ஒரு வாழ்க்கைக்கான விஷயம் இல்லாம 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாச்சு தாம் பிள்ளைகளை காப்பாத்துறதுதான் தாய். இதுதான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். எனக்கு 2 விஷயம் தான் பாயிண்ட். ஒரு பெண் இன்னொரு ஆண் கிட்ட போய் என் வீட்டுக்கார் சரியில்லை, எனக்கு அன்பு கிடைக்கல, அவர் என்ன ஒழுங்கா பார்க்கல, என்ன ஒழுங்கா கவனிக்கலன்னு சொல்றானா அந்த பொண் இல்லீகல் கான்டாக்டுக்கு பச்சை கொடி காமிக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து குட் லுக்கிங் இல்ல, என் ஹஸ்பண்ட் வந்து சுமாராதான் இருப்பாருன்னு சொல்றானா அவன் ஒரு பொறுக்கின்னு அர்த்தம். கணவனே கண் கண்ட தெய்வமா நினைச்சு கணவனை கடவுள் போல் பூஜித்து கணவனுடைய எல்லா குறைகள், அவருக்கு கேன்சர் வரலாம், கை கால் இல்லாம போலாம், சுகர் வந்து கால் எடுத்துடலாம், இல்ல அவர் வந்து ஒரு தொழுநோயாளி ஆகலாம், அவர் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன வேணா வரலாம், இந்த ஜென்மத்துல இவர் தான் நம்மளோட கணவன் சொல்லி கடைசி மூச்சுள்ள வரைக்கும் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு அந்த கணவனுக்காக தன் வாழ்க்கைய கொடுத்து அந்த அன்பு அவருக்கு முழுமையா கொடுத்து எல்லா வீட்டுக்கார நம்மளுக்கு பண்ணிட்டு திருப்பி நம்ம பண்றது பேர் லவ்வான லவ்வே இல்லை. அவங்க எதுவுமே பண்ணணும் தேவையில்லை. அன்கண்டிஷனல் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ, அதுதான் காதல். காதல் வந்து கணவர் நம்ம கிட்ட சாப்பிட்டியா, தூங்கியா, புடவை வாங்கி கொடுத்து, நகை வாங்கி கொடுத்து எல்லாம் நம்மளுக்கு பண்ணா நம்ம திருப்பி கணவரை பண்றது பேர் லவ் கிடையாது. அவர் எதுவுமே பண்ணனாலும் நம்ம மானசீகமா ஆத்மார்த்தமா அவங்க மேல அளவு கடந்து காதல் காமிக்கிறோம்ல, அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் நிலைச்சு இருக்கும், அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து என் மனைவி சரியில்லை, எப்ப பார்த்தாலும் பூஜைன்னு இருக்கா, இல்ல அவ எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிட்டு இருக்கா, இல்லைன்னா அவ ரொம்ப ஃபெய்த்தா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போயிட்டா, இல்ல முஸ்லீம் இதுக்குள்ள போயிட்டா, இல்ல ஹிந்து இதுக்குள்ள போயிட்டா, எதுக்குள்ளயோ போயிட்டா, ரொம்ப பக்தியா இருக்கா, என்னை வந்து கவனிக்கிறதுல இன்னொரு பெண் கிட்ட சொல்றான்னா அவன் வந்து ஒரு ஐட்டம்னு அர்த்தம். அவன் வந்து அந்த பொம்பளைய கூப்பிடுறான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆம்பளைங்க பேசினா முதல்ல பேசக்கூடாது, அவனை பிளாக் பண்ணிருங்க. அவன் என்னைக்குனாலும் அசிங்கமானவன், அசிங்கமான எண்ணத்தோடு தான் உங்களோட பேசுவான், அசிங்கமா தான் உங்களோட பழகுவான். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். இவ்வளவு ஒரு சோசியல்ல ஒரு நல்லா இருக்கிற ஒரு பர்சன் வந்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல வந்து இதை விட்டு வெளியே வரணும்னு இன்னொரு ஆள் கிட்ட வந்து கேட்கறாங்களா? அப்படின்னா வெளியே வர முடியுமா? ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட ஆக்சுவலி நான் கவுன்சிலிங்கோ இதுவோ கொடுக்கவே மாட்டேங்க. ஒய்ஃப் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், காலில் விழணும், செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு போன் நம்பரை மாத்திட்டு அந்த லேடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இவங்க பண்ணணும். எப்படி இன்னொரு டாக்டரோ கவுன்சிலரோ வந்து அதை அட்வைஸ் பண்ண முடியும்? அநேகமா அவங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு நான் திட்டேன். ஏன் இதை உடனே வீடியோவா போடுறேன்னா, இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு ஆண் வந்து தன்னோட மனைவி பார்க்கறதுக்கு சுமாரா இருக்கான்னு சொல்லி பேசினாலோ, இல்ல தன்னோட மனைவி ஒரு ஆம்பளை மாதிரி வீட்டுல இருக்கா, என்னை வந்துட்டு டாமினேட் பண்றா, அவ வந்து ஒரு பெண்மையா இல்ல, என்ன அதிகாரம் பண்றா, அவ என்ன மதிக்கல அப்படின்னு சொல்றான்னா அவன் வந்து அந்த இன்னொரு பொண்ணை
கிட்ட பச்சை கொடி காமிக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து இன்னொரு ஆண் கிட்ட இதை பண்றானா, இந்த ஆணும் இருக்கலாம் இந்த பெண்ணும் இருக்கலாம், வாழ்க்கையில அசிங்கப்படுறது அவமானப்படுறது இதெல்லாம் தாண்டி ஒரு ஏஜ்க்கு அப்புறம் குற்ற உணர்ச்சியிலே வாழ்வாங்க. அந்த குற்ற உணர்ச்சி அவங்களையே அந்த கில்ட்டி கான்சியஸ் சொல்லுவாங்களா, அதுன்னு அவங்களை கொல்லும். எவ்வளவுதான் வயசுல ஆட்டம் போட்டு சேட்டை பண்ணி தப்பு பண்ண கூட ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒழுங்கா இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரி, மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளவு தப்பு பண்றவங்க அப்புறம் குழந்தை பிறந்தப்பறம் ஒழுங்கா இருப்பாங்கன்னு யோசிப்போம். குழந்தை பிறந்தப்பறம் இவ்வளவு தப்பு பண்றவங்க எப்பதான் தெரிஞ்சிருது. அண்ட் இதெல்லாம் எங்க இந்த மாரல்ஸ் வருது, எப்படி வளர்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸுங்க. எனக்கு உண்மையாவே ஆச்சரியம். நான் ஆக்சுவலி அந்த மொத்த ஆடியோ இதுவுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா அதுல வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குமே அப்படின்றதுனால ஒரு விழிப்புணர்வு மெசேஜா கொடுத்துருவோம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். காலேஜ் பசங்களா இருக்கலாம், ஸ்கூல் பிள்ளைகளா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். அப்பா அம்மா அன்பு கிடைக்கலன்னு ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து போய் இன்னொரு பையன்கிட்ட சொல்லக்கூடாது. அப்பா அம்மா உயிர் கொடுத்துட்டாங்களா, அதுவே குவாலிட்டி தான். அவங்க வந்து நம்மளுக்கு அப்பா அம்மாவா இந்த ஜென்மம் ஃபுல்லா நம்ம அவங்களுக்கு உண்மையாவும் அவங்களுக்காக விசுவாசமா வாழ்றதுக்கு உயிர் கொடுத்துருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லணும், இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்காண்டி. அப்புறம் அவங்க அன்பு காமிக்கல, அடிச்சு வளர்த்தாங்க, திட்டி வளர்த்தாங்க, சாப்பாடு போடல, வறுமை இல்ல என்னவா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம மாத்தி அந்த உயிர் கொடுத்ததுக்கு நம்ம நன்றியா வாழணும். இது ரொம்ப முக்கியம், பேசிக் ஆஃப் லிவிங். அதுக்கப்புறம் கல்யாணம் லவ் பண்ணும்போது இந்த லவர் கூட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கிட்ட போய் இந்த லவர் என்ன டார்ச்சர் பண்றான், சந்தேகப்படுறான், பிடிக்கல, பிரேக்அப் பண்ணிட்டு தனியா இருந்துக்கணும், இல்ல ரீ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பையனும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது லவ் பண்ற பீரியட்ல ஆஃப்டர் மேரேஜ் எந்த காலத்து 80 வயசானா கூட திரும்பி பார்த்து நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு ஆண் தன் மனைவியை கம்ப்ளைண்ட் சொன்னாலும் இல்ல மனைவி ஒரு ஆணை கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அவங்க 2 பேருமே ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான். இதுதான் இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நியதி. அதனால தயவு செஞ்சு இந்த மைண்ட் செட் மென்டாலிட்டிக்குள்ள, ஏன்னா நான் இதை கேட்டிருக்கேன் என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல, ஃப்ரெண்ட்லயும் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு குட் லுக்கிங் கூட இல்லடி, உனக்கே தெரியும்லடி அப்படின்னு. எப்ப நம்ம சூப்பர்னு நினைக்கிறோமோ அப்பதான் இந்த தாட் வரும். அந்த தாட் வந்துச்சுனாலே நம்ம ஒழுக்கமா இருக்க மாட்டோம். ஸோ அவங்க நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வைக்கிறோம். அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நான் கொஞ்சம் விலகிடுவேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க மாட்டேன். நீங்களும் அதை பண்ணணும். ஏன்னா நான் என்ன பண்றேனோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்க வந்து அதை பண்றதுனால மன அமைதியும் நிம்மதியான தூக்கமும் இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் திங், இன்னும் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு மேரிட் ஒரு லேடி வந்துட்டு நான் என்ன வாழ்ந்தேன், இவெல்லாம் என்ன, நான் வந்து அவ்வளோ சூப்பர் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆஃப் ஸ்பிரிங் கிட்ட, ஒரு அத்தையா இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, சித்தியா இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி ஏஜ் மீறி இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கூட தப்பு தான், திருத்திக்கணும். ஸோ எந்த வயசுல இருந்தாலும் இந்த விஷயம் தப்பு அப்படின்றத ஆணித்தரமா இன்னைக்கு சமூகத்துக்கு பதிய வைக்கணும். புதுசா இருந்தது எனக்கு. இதே மாதிரி மேபி நிறைய பேர் இருக்காங்களோன்றதுக்கு அப்புறம் தான் நான் லெனின் கிட்ட கேட்டப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்டி, ஒரு கூண்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள உலகம் இருக்கிறதுனால உனக்கு வெளியில பெருசா தெரியல, இதுதான் இப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனா இது கண்டிப்பா என்னோட மகளுக்கோ என்னோட மகனோ ஃபியூச்சர்ல பார்த்தா கூட அவங்களுக்கு இது படிப்படியா இருக்கணும்ன்றதுக்காண்டி இதை உடனே பதிவா போட்டுட்டேன். லவ் யூ ஆல். நன்றி.